உணர்ச்சிகரமான இந்த காலை பொழுதில் அச்சலசல் நிகழ்ச்சியில் இனியும் நேர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். செப்டம்பர் 22ஆம் தேதி மருத்துவமனையில் காய்ச்சல் மற்றும் நீர்ச்சத்து குறைவால் அனுமதிக்கப்பட்ட முதல்வர் படிப்படியாக தேறி உடல் நலம் தேறி எப்பொழுது வீடு திரும்புவார் என்ற செய்தி காத்து கொண்டிருந்த போது நேற்று மாலை அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது என்ற செய்தி வருகிறது. அதைத் தொடர்ந்து பல டெவலப்மெண்ட்ஸ், அவருக்கு தீவிர மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவது குறித்த செய்திகளும் வந்து கொண்டிருக்கின்றன. அது குறித்து தான் இன்று விவாதிக்க போகிறோம். இன்னும் பல முக்கிய விஷயங்களை உங்களோட பகிர்கொள்ள போகிறோம். இன்றைய தினம் நிகழ்ச்சியில் நம்முடன் மூத்த பத்திரிகை திரு மாலன் அவர்கள் இணைகிறார். வணக்கம் சார். அது மட்டும் இல்லாமல் இன்று தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய பல தந்தி செய்தியாளர்களுடன் நம்ம இணைய போகின்றோம். அதிமுகவில் இருக்கக்கூடிய பல முக்கிய தலைவர்களுடனும் நாம் பேசவிருக்கின்றோம். முதலில் நாம் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் வாயில் இருக்கக்கூடிய தந்தி செய்தியாளர் திரு ராமச்சந்திரனுடன் இணைகிறோம். வணக்கம் ராமச்சந்திரன். நேற்று மாலையிலிருந்து இப்பொழுது வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய நிலைமை, இந்த செய்தி கசிந்ததிலிருந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ், கவர்னர் வருகை, அதிமுக தொண்டர்கள் உட்பட பல முக்கிய விஷயங்களை குறித்து அங்கிருந்து செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்க. தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை சீராக உள்ளது. இன்று அதிகாலை அவருக்கு ஆஞ்சியோதெரபி சிகிச்சை கொடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பினை அப்போலோ நிர்வாகம் 9 மணிக்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறைவு ஏற்பட்டு கடந்த செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி இரவு 10:30 மணிக்கு அப்போலோ ஆயிரவிளக்கில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு இங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அப்போலோ மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மூத்த மருத்துவ குழு ஒன்று அவருக்கு தீவிரமாக சிகிச்சை வழங்கினர். குறிப்பாக அவருக்கு கூடுதல் சிகிச்சை வழங்குவதற்காக டெல்லியில் புகழ்பெற்ற எய்ம்ஸ் மருத்துவமனையிலிருந்து 3 மருத்துவர்கள் வருகை தந்து அவர்களுக்கு இதயம், சிறுநீரகம், நுரையீரல் ஆகியவற்றில் நோய் தொற்று ஏற்பட்டிருக்கிறது. அது குறித்து அவர்களுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டது. அதன் பிறகு அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் புகழ்பெற்ற மருத்துவரான ரிச்சர்ட் இங்கிலாந்தில் இருந்து வரவழைக்கப்பட்டு அவருக்கு தமிழக முதலமைச்சருக்கு கூடுதல் சிகிச்சையும் வழங்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக அவர் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய படுக்கை அறையில் இருந்து சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதால் அவருக்கு பிசியோதெரபி பண்ணுவதற்காகவும் சிங்கப்பூரில் இருந்து இரண்டு பெண் பிசியோதெரபிஸ்ட் கொண்டு வரப்பட்டு அவர்களுக்கு உடலில் சிறிய அசைவுகள் ஏற்படுத்தக்கூடிய பிசியோதெரபி சிகிச்சையும் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்று மாலை தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டது. அவருக்கு திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டதாக அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இதனையடுத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவை சேர்ந்த முக்கிய அமைச்சர்கள், நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், தமிழக அரசின் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள், IAS மற்றும் IPS அதிகாரிகள் அப்போலோ மருத்துவமனைக்கு வருகை தந்தார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் சென்னை மற்றும் புறநகரை சேர்ந்த ஏராளமான அதிமுக மாவட்ட, மாநில நிர்வாகிகளும் அப்போலோ மருத்துவமனைக்கு வருகை தந்தார்கள். அந்த பகுதியே ஒரு ஆழ்ந்த சோகம் நிலவியது. குறிப்பாக நேற்று இரவு முதலே பெரும்பாலான நூற்றுக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் மழை, குளிர், கொசு தொல்லை போன்ற தூக்கம் ஆகியவற்றை எதையும் பொருள்படுத்தாமல் நீண்ட நேரமாக இங்கு தமிழக முதலமைச்சருக்கு வழங்கப்படக்கூடிய சிகிச்சை குறித்து கேட்டறிவதற்காக அவர்கள் நீண்ட நேரமாக காத்திருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மால் நேரடியாக பார்க்க முடிந்தது. அது மட்டுமல்லாமல் தமிழக முதலமைச்சருக்கு உடல்நலத்தில் பின்னடைவு ஏற்பட்டதன் அடுத்து தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவ் உடனடியாக மும்பையிலிருந்து விமானம் மூலமாக சென்னைக்கு வருகை தந்தார். அங்கிருந்து தனது வாகனம் மூலமாக அப்போலோ மருத்துவமனைக்கு வருகிறது. தமிழக முதலமைச்சருக்கு வழங்கப்படக்கூடிய சிகிச்சைகள் குறித்து கேட்டிருந்து அவர் மத்திய அரசுக்கு தமிழக முதலமைச்சர் உடல்நிலை குறித்து அவர் எடுத்துரைத்தார். அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் அதிக அளவில் அதிமுக நிர்வாகிகளும் அதிமுக தொண்டர்களும் இங்கே வருகிறார்கள். அவர்கள் மிகுந்த சோகத்துடன் காணப்பட்டார்கள். அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக சென்னை மாநகரை சேர்ந்த காவல்துறையினர் அதிக அளவில் வழக்கத்தை விட கூடுதலாக பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டார்கள். குறிப்பாக 1000 விளக்கில் இருக்கக்கூடிய கிரீம் சாலையிலிருந்து உள்ளே அப்போலோ மருத்துவமனைக்கு வரக்கூடிய அந்த இணைப்பு சாலைக்கு 2 புறமாகவும் இரும்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டு அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் நிற்கக்கூடிய வகையில் பாதுகாப்பு அரண்களை ஏற்படுத்தினர். ஏராளமான காவல்துறை உயர் அதிகாரிகளும் இங்கே வருகை தந்து பொதுமக்களுக்கும் அது மட்டுமில்லாமல் மருத்துவமனைக்கு வரக்கூடிய பிற நோயாளிகளுக்கும் எந்த பாதிப்பு ஏற்படாத வகையிலும் ஆம்புலன்ஸ் உள்ளே செல்லக்கூடிய வகையிலும் பாதுகாப்பு அரண்களை அமைத்து உள்ளே செல்லக்கூடிய ஒரு சூழலை
சென்னை மாநகர காவல்துறையினர் ஏற்படுத்தினர். தற்போது வரை இங்கு ஒரு சோகமான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. அதற்கு காரணம் இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக சென்னை அப்போலோ மருத்துவமனையிலிருந்து மருத்துவ அறிக்கை வெளியிடப்படவில்லை. குறிப்பாக தமிழக முதலமைச்சருக்கு ஆஞ்சியோதெரபி, அதாவது இதயத்தில் இருக்கக்கூடிய ரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்பட்டது. இந்த அடைப்பின் காரணமாக ரத்தம் செல்வது தடை ஏற்பட்டது. உடனடியாக அவர்கள் அப்போலோவில் இருக்கக்கூடிய மூத்த மருத்துவர்கள் மூலமாக ஆஞ்சியோதெரபி செய்யப்பட்டது. தற்பொழுது இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளதாகவும் அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் வரக்கூடிய செய்தி இங்க இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் தமிழக அமைச்சர்களுக்கு சற்று ஆறுதலை ஏற்படுத்தியுள்ளது. ஆகையால் அவர் விரைவில் பூரண குணம் பெற்று மீண்டும் அவர் சாதாரண வார்டுக்கு கொண்டு வரப்பட்டு அவருக்கு தேவையான சிகிச்சை வழங்கப்படும். மீண்டும் தமிழகத்தில் இருக்க தமிழக மக்களுக்கு அவர் ஆட்சி புரிவதற்கு வருகை தருவார் என்று அதிமுகவை சேர்ந்த ஏராளமான தொண்டர்கள் தற்பொழுது நம்பிக்கையுடன் காத்துக் கொண்டிருக்கின்றனர். அருண், ராமச்சந்திரன், இப்போ நேற்று இரவு முதல் நம்ம பார்க்கிறோம் நேரில் அங்கே வந்து அதிமுக தொண்டர்கள் மட்டும் இல்லாமல் பொதுமக்களுடைய கூட்டம் நிறைய இருந்ததை பார்க்கிறோம். மழையை பொருட்படுத்தாமல் பலர் அங்கே இருந்ததா நீங்களே கூட சொன்னீங்க. இப்பொழுது அங்கே எவ்வளோ கூட்டம் இருக்கு? அங்கே செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி பீஃப் அப் பண்ணியிருக்காங்க? முக்கிய தலைவர்கள் யார் இப்போ வந்திருக்காங்க காலையில் ஆரம்பிச்சு? அது பற்றிய செய்திகள் கொடுங்க. நிச்சயமாக நேற்று பிற்பகல் தமிழக முதலமைச்சரின் உடல்நலம் பின்னடைவை சந்தித்ததனுடன் இந்த அறிவிப்பு அப்போலோ மருத்துவமனையிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இந்த அறிவிப்பை அடுத்து சென்னை மற்றும் புறநகர பகுதியைச் சேர்ந்த ஏராளமான அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் அப்போலோ மருத்துவமனைக்கு வருகை தந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. மேலும் இன்று அதிகாலை தமிழக முதலமைச்சருக்கு ஆஞ்சியோதெரபி சிகிச்சை வழங்கப்பட்டு அவரது உடல் நலம் சீராக இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த தகவலை அடுத்து இங்கு நேற்று இருந்ததை விட தற்பொழுது குறைவான எண்ணிக்கை அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் இருப்பதை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் காவல்துறையை பொறுத்தவரை, சென்னை மாநகர காவல்துறையை பொறுத்தவரை கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி மருத்துவமனையில் தமிழக முதலமைச்சர் அனுமதிக்கப்பட்ட பிறகு இங்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் நேற்று அவரது உடல்நலம் பின்னடைவை சந்தித்தது பிறகு கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டது. காவல்துறை உயரதிகாரிகளும் அரசு அதிகாரிகளும் இங்கே வருகை தந்தார்கள். மேலும் மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகள் ஆம்புலன்ஸ் எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படாத வகையில் இரண்டு புறமும் இரும்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டு பொதுமக்களும் நோயாளிகளும் உள்ளே செல்வதற்கான அந்த பாதுகாப்பு அரண்களை சென்னை மாநகர காவல்துறையினர் ஏற்படுத்தினர். அது மட்டுமல்லாமல் நேற்று பிரதான நுழைவாயில் மட்டுமே பொதுமக்களையும் மருத்துவர்களையும் அனுமதித்தனர். இப்பொழுது மற்றொரு புறம் இருக்கக்கூடிய நுழைவாயிலும் உள்ளே செல்வதற்கு மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் உள்ளே செல்வதற்கு அனுமதிக்கப்படுகின்றனர். ஆகையால் தற்பொழுது நேற்று இரவை விட குறைவான எண்ணிக்கையில் அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் இங்கு அப்போலோ மருத்துவமனையில் இருக்கக்கூடிய காட்சியில் நம்மால் பார்க்க முடிகிறது. அருண், நன்றி ராமச்சந்திரன். தொடர்ந்து உங்ககிட்ட நாங்கள் அப்டேட்ஸ்க்கு அப்பப்போ வந்து கொண்டிருக்கிறோம். நாம் பார்க்கின்றோம் ராமச்சந்திரன் தந்தி செய்தியாளர் கூறியது போலவே ஆன்ஜியோ பண்ணியிருக்காங்க முதலமைச்சருக்கு அப்படின்னு. ஆன்ஜியோனா என்ன, இது குறித்து மருத்துவர் திரு சுமந்த் ஸ்ரீராமன் தந்திக்கு அளித்த ஒரு தொலைபேசி இன்டர்வியூ பார்க்கலாம். முதலமைச்சருக்கு ஆன்ஜியோகிராம் செய்யப்பட்டிருக்கிறதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. கார்டியாக் அரெஸ்ட் ஆன பிறகு ஆன்ஜியோகிராம் செய்வதற்கான ஒரு சில காரணங்கள் இருக்கலாம். ஒன்று அந்த கார்டியாக் அரெஸ்ட்டுக்கு காரணமாக நுரையீரலுக்கு செல்லும் இரத்த குழாவில் ஒரு இரத்த கட்டி அடைப்பு ஏற்படுத்தினால் அதை நீக்குவதற்காக செய்யலாம். அது பல்மனரி எம்பாலிசம் அப்படின்னு அழைக்கப்படும். அல்லது இருதயத்தினுடைய இரத்த குழாவிலேயே ஏதேனும் அடைப்பு இருந்தால் அதை நீக்குவதற்காகவும் இத்தகைய ஆன்ஜியோ செய்யப்படலாம். ஆனால் உறுதியாக ஆன்ஜியோ தான் செய்திருக்கிறார்களா அப்படிங்கிறது இன்னும் நமக்கு அஃபிஷியலாக தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் ஆன்ஜியோ செய்தார்கள் என்றால் அதற்கு காரணம் இந்த ஒன்று அல்லது இரண்டு ஆப்ஷன்ஸாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆன்ஜியோ செய்யப்பட்டிருந்தால் அதற்கு பிறகு தொடர்ந்து 24 மணி நேரம் அல்லது 48 மணி நேரத்திற்கு தீவிர சிகிச்சை பிரிவில் வினாடிக்கு வினாடி அனைத்து வைட்டல் பேராமீட்டர்ஸும், அதாவது இருதயத்தினுடைய துடிப்பு, சுவாசம், இரத்த அழுத்தம் போன்ற அனைத்து வைட்டல் பேராமீட்டர்ஸும் வினாடிக்கு வினாடி கண்காணிக்கப்படும். இந்த எக்மோ என்ற அந்த எக்ஸ்ட்ரா கார்போரியல் மெம்பரேன் ஆக்சிஜனேட்டர் பொருத்தப்பட்டிருக்கிறது சுவாசத்திற்கும் இருதயத்துக்கும் உதவுவதற்காக அப்படின்னு ஒரு செய்தி வந்திருந்தது. அந்த எக்மோவை எவ்வளவு விரைவில் மருத்துவர்களால்
அதை எடுத்துவிட்டு முதலமைச்சர் சுவாசமும் இருதய துடிப்பும் சீராக இருக்கிறது தான் அடுத்த எதிர்பார்ப்பு. இந்த எக்மோ மெஷினிலிருந்து இவர்களால் வெற்றிகரமாக வீண் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் அடுத்த பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் நாம் காத்திருக்க வேண்டும். நேற்று மாலை மருத்துவமனை தரப்பிலிருந்து வெளியிடப்பட்ட அதிகாரப்பூர்வ பிரஸ் ரிலீஸ் தவிர அவர்கள் ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்ட சில செய்திகளுக்கு அப்புறம் இன்னும் ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்காக தான் அனைவரும் காத்து கொண்டிருக்கிறோம். ஆன்ஜியோ போன்ற ஒரு ப்ரொசீஜர் முதலமைச்சருக்கு செய்திருக்கலாம் என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இதுக்கான அதிகாரப்பூர்வ செய்திக்காக தான் அனைவருமே காத்து கொண்டிருக்கிறோம். நாம் பார்க்கிறோம், இந்திய அரசியலில் ஒரு பெரிய முக்கிய தலைவர், தமிழக அரசியலில் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் லீடர்ஸ், அவர்கள் உடல்நிலையில் மீண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம். நேற்று இரவு அதில் ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. பொதுவாகவே வந்து இது பொதுமக்கள், தொண்டர்கள், அனைத்து கட்டிங் அக்ராஸ் ஆல் பார்ட்டி லைன்ஸ் எல்லாருமே எதிர்பார்க்காதது. ஸோ முதல்வர் இதில் மீண்டு வரணுங்கிறது தான் எல்லோருடைய பிரார்த்தனையாக இருக்குது. உங்களுடைய கருத்துக்கள்? இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் அல்லது கிரீன்ஸ் ரோடில் மட்டும் அல்லது தமிழ்நாட்டில் மட்டும் இது வந்து ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்வதற்கில்லை. இது நாடு முழுக்க இதை பற்றின ஒரு கவலை, ஒரு அக்கறை, ஒரு ஆன்சைட்டி என்பது வந்து இருக்கிறது. அதை நேற்று இரவு என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தில் சொல்வதானால், நேற்று இரவு தொடர்ந்து எனக்கு வந்து நம்ம தந்தி டிவியிலேருந்து அவர்கள் என்னிடம் பேட்டி எடுக்கிற போது இரவு 12 மணி. ஆனால் அதற்கு பிறகு தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு பல்வேறு பிபிசியிலேருந்து பேசினார்கள், இன்னொரு இந்தி தொலைக்காட்சியிலேருந்து பேசினார்கள். அவர்கள் அந்த பேட்டிக்காக இல்லாமல் தனியாக செய்தியை அறிந்து கொள்வதற்காக பல நண்பர்கள் தொலைபேசியில், வட இந்தியாவில் இருக்கக்கூடிய நண்பர்கள் தொலைபேசியில் அழைத்து விவரங்கள் கேட்டார்கள். இது என்னுடைய அனுபவம் மட்டுமில்லை. செய்திகளை பார்க்கிற போது ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி அவருடைய இதை வெளிப்படுத்தியிருக்கிறார். லாலு பிரசாத் யாதவ், மம்தா பானர்ஜி, எத்தனையோ முதல்வர்கள் அந்த மாதிரி ஒரு பல்வேறு தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் பேசியிருக்கிறார்கள். ராஜ்நாத் சிங் ஃபோன் பண்ணி விசாரித்திருக்கிறார். பிரதமர் மோடி நேற்றைக்கு வரக்கூடும் என்கின்ற மாதிரியான ஒரு தகவல்கள் கூட வந்தன. ஸோ இதை வைத்து கிடைக்கக்கூடிய வைத்து பார்க்கிற போது என்ன தோன்றுகிறது என்றால், இதை குறித்து இவருடைய முதல்வருடைய உடல்நலம் குறித்து ஒரு நாடு முழுக்க ஒரு கேள்வியும் பதற்றமும், அவர் நலம் பெற வேண்டும் என்கின்ற விருப்பமும் அதில் வந்து இருக்கிறது என்பதை வந்து நம்மால் பார்க்க முடிகிறது. இதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், அவர் வந்து ஒரு தமிழ்நாட்டினுடைய தலைவர் என்பதையும் தாண்டி இந்திய அளவில் வந்து ஒரு முக்கியத்துவம் பெற்ற ஒரு தலைவராக அவர் இருக்கிறார். அதற்கு அவருடைய அரசியல் பணிகள் மாத்திரம் அதற்கு காரணம் என்று சொல்லிவிட முடியாது. அவருக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த கேரிஸ்மா, அவருக்கு இருக்கக்கூடிய அந்த தனிப்பட்ட முறையில் உறவுகளை பேணுவதில் இருக்கக்கூடிய அக்கறை, அரசியல் கட்சி மாறுபாடுகளுக்கு அப்பால், இதெல்லாம் கூட வந்து அதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறது. அதுவும் தவிர அவர் வந்து தில்லி அரசியலில் ராஜ்யசபா உறுப்பினராக பணியாற்றியது ஒரு மிக குறுகிய காலம் என்றாலும் கூட பெரும்பாலும் அவருடைய கவனத்தை, நேரத்தையும் தமிழக அரசியலில் செலுத்தி வந்திருக்கிறார். அப்படி செலுத்தி வந்ததின் காரணமாக தமிழகம் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கண்டிருக்கிறது. இந்தியாவிலே 2வது பெரிய பொருளாதார மாநிலமாக மகாராஷ்டிராவுக்கு அடுத்தபடியாக ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது என்பதெல்லாம் பார்க்கிற போது அவர்களுக்கு தொடர்ந்து அவர்கள் தமிழ்நாட்டை கவனித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது இவருடைய ஆளுமை என்பது அவர்களை வந்து ஒரு ஈர்க்கக்கூடிய ஒரு ஆளுமையாக அது இருந்திருக்கிறது என்பதை தான் நான் அதை பார்க்கிறேன். மருத்துவ ரீதியாக செய்யப்பட்டிருக்கிற இந்த விஷயங்கள் குறித்து இசிஎம்ஓ என்று சொல்லக்கூடிய அல்லது எக்மோ என்று சொல்லக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா கார்பரல் மெம்பரேன் ஆக்சிஜனேஷன் என்று அதை சொல்வது, அது என்னவென்று கேட்டால், அது நம்ம நேயர்களுக்கு தெரிவதற்காக நான் சொல்கிறேன். நம்ம உடம்புல வந்து 2 வகையான இரத்தங்கள் இருக்கிறது. ஒன்று ஆக்சிஜன் நிறைந்த, அதை சுத்த இரத்தம் என்று சொல்லுவோம். இன்னொன்று கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த இரத்தம், அதை வந்து அசுத்த இரத்தம் என்று சொல்வது, பேச்சு வழக்கில் சொல்வது உண்டு. அந்த வெயின், அந்த அசுத்த ரத்தம் செல்லக்கூடியதற்கு வந்து வெயின் என்றும், சுத்த ரத்தம் செல்லக்கூடியதுக்கு ஆர்டரி என்றும் பேர். அந்த வெயினிலிருந்து ஒரு குழாய் எடுத்து அதை ஒரு ரெகுலேட்டர் மூலமாக அனுப்பிட்டு அதை வந்து ஒரு செயற்கை லங்ஸ் போன்று இருக்கக்கூடிய, நுரையீரல் போன்று இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அதை செலுத்தி அதிலிருந்து கார்பன் டை ஆக்சைடை நீக்கிவிட்டு ஆக்சிஜனை அதிகமாக சேர்த்து மறுபடியும் அதை எடுத்துக்கொண்டு போய் ஆர்டரியில் சேர்த்து விட்டால் அது வந்து இது போகும் என்பது, அந்த முறையை பின்பற்றி இருக்கிறார்கள் என்பது இப்போது உறுதியாக தெரிகிறது.
ஆன்ஜியோ பண்ணியிருக்கிறார்களா என்பது தெரியவில்லை. ஏனென்றால் இரண்டும் பெரும்பாலும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து செய்யக்கூடிய விஷயங்கள் அல்ல. மருத்துவமனை தரப்பிலிருந்து இன்னும் அதிகாரப்பூர்வ அதனால் அதுக்கான விஷயங்களை வந்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் இதை செய்தாலுமே கூட அவங்க வந்து ஒரு 24 மணி நேர கண்காணிப்பில் இருக்க வேண்டும். இது இல்லாமல் அவர்களால் இயங்க முடியும் என்ற நிலை வந்துவிட்டது என்று சொன்னால் அவர் அபாய கட்டத்தை தாண்டி விட்டார் என்றுதான் அர்த்தம். அவர் அபாய கட்டத்தை தாண்ட வேண்டும், மீண்டும் பணிக்கு திரும்ப வேண்டும் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கிறதை கூட நம்ம பார்க்கின்றோம். நேற்று மாலை திடீர் மாரடைப்பு, அதைத் தொடர்ந்து தீவிர மருத்துவ சிகிச்சை மற்றும் கண்காணிப்பில் முதல்வர் இருந்து வருகிறார் என்ற செய்தி தான் அண்மை செய்தியாக வருகிறது. மருத்துவமனையிலிருந்து செய்திக்குறிப்பு வரும் என்று தான் அனைவரும் காத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில வந்து தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய பல தந்தி செய்தியாளர்களோடு தான் நம்ம இணைய போகிறோம். முதல்ல மதுரையிலிருந்து திரு சரவணன் இணைகிறார். வணக்கம். மதுரையில் நிலைமை எப்படி இருக்கு? அங்க மக்கள் இந்த செய்தியை எப்படி எடுத்துட்டு இருக்காங்க? இது ஞாயிற்றுக்கிழமை மாலை வருது, திங்கட்கிழமை காலை இன்றைய தினம் மக்களுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கு, அங்க இயல்பு வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறது குறித்து பதிவு செய்யுங்க. மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு இயல்பு வாழ்க்கையில் எந்த பாதிப்பும் இல்லை. நம்ம நிற்கக்கூடியது பெரியார் பேருந்து நிலையம். இந்த பெரியார் பேருந்து நிலையத்தை பார்த்தீங்கன்னாக்கோ பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் வந்து பொதுமக்கள் வேலைக்கு செல்பவர்கள்லாம் வந்து இயல்பாக வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இயல்பாக பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. மேலும் மதுரை மாவட்டம் முழுவதும் வந்து பெட்ரோல் பங்குகளில் அனைத்தும் வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் மருத்துவமனைகள், வணிக வளாகங்கள் மற்றும் கடைகள் அனைத்தும் திறக்கப்பட்டிருக்கிறது. இயல்பு வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. ஆனால் நேற்று இரவு வந்து முதலமைச்சரின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு என்றதும் சற்று பரபரப்பாக காணப்பட்டது மதுரை மாவட்டம் முழுவதும். அதைத் தொடர்ந்து வந்து நள்ளிரவில் கவர்னர் அப்போலோ மருத்துவமனைக்கு வந்து சென்றதை தொடர்ந்து சற்று பதட்டமான சூழ்நிலை நிலவுது. இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் இப்போ இன்று காலை வந்து உடல்நிலையில் சராசரியான முன்னேற்றத்தில் இருக்கிறார். அவருக்கு வந்து ஒரு ஆன்ஜியோ செய்யப்பட்டிருக்கிறது என்ற ஒரு தகவல், ஒரு ஆப்ரேஷன் செய்யப்பட்டிருக்கிற தகவல் கேள்விப்பட்டதும் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு இயல்பான நிலையை திரும்பிட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நேற்று நள்ளிரவு வந்து வெளியூருக்கு வேலைக்கு சென்றவங்க, மதுரையிலிருந்து வெளியூருக்கு வேலைக்கு போனவங்க, அதே போல் மதுரைக்கு வெளியூரிலிருந்து மதுரை வேலை செய்பவர்கள், வெளியூர் சென்றவர்கள் எல்லாம் வந்து நேற்று நள்ளிரவு அவசரமாக அவர்கள் தங்கள் பணிக்கு செல்வதற்காக திரும்பவும் ஒரு காட்சியை நம்ம காண முடிந்தது. அதே போல் வந்து வெளியூருக்கு செல்லும் பேருந்துகள், அதாவது வெளி மாநிலத்துக்கு செல்லும் பேருந்துகள் சற்று குறைவாக சென்று வந்தது. அதே போல் வெளி மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய பேருந்துகள் பார்த்தீங்கன்னாக்க வழக்கத்தை விட சற்று குறைவாக இருந்தது. இந்த வகையில் பார்க்கணும்னாக்க மதுரை மாவட்டத்தில் இயல்பு வாழ்க்கையில் எந்த பெரிய பாதிப்பும் ஏற்படவில்லை. அனைத்து மக்களும் தற்போது இயல்பு நிலையிலே இருக்கிறார்கள். நன்றி. நம்ம மதுரையை தொடர்ந்து சென்னையிலிருந்து தந்தி செய்தியாளர் லோகநாதன் இணைகிறார். சென்னையில் என்ன மாதிரி நிலைமை இருக்கு? பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கா? பள்ளி கல்லூரிகளுக்கு செல்பவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்களா? வேலை, இது பற்றி முக்கியமான பதிவுகளை செய்யுங்க. கடந்த 73 நாட்களாக, தொடர்ச்சியாக 73 நாட்களாக தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா அப்போலோ மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்தாங்க. அதை தொடர்ந்து வந்து நார்மலான வார்டுகளை மாற்றப்பட்டிருந்த நிலையில் நேற்று மாலை வந்து அவர்கள் வந்து தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மறுபடியும் மாற்றப்படுது என்ற செய்திகள் வெளியான பிறகு பொதுமக்களுடைய கூட்டம் அதிகரித்தது. அப்போலோ நோக்கி தொடர்ச்சியாக சென்றப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் காவல்துறை அதிக அளவில் போலீஸ் பாதுகாப்பு போட்டதால் இதை கண்டறிந்த பொதுமக்கள் வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி அலையில் ஏற்பட்டு தொடர்ச்சியாக பொதுமக்களுடைய கூட்டம் ஆயிரக்கணக்கானோர் வந்து அப்போலோ மருத்துவமனையில் நேற்று சென்றதால் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுக்கு ஏற்படும் என்ற ஒரு நிலையில் போலீஸ் பாதுகாப்பு பந்தோபஸ்து அதிக அளவில் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. நேற்று நள்ளிரவு டிஜிபி அளவிலான உயர்மட்ட குழு காவல்துறை அதிகாரிகள் வந்து ஒரு சிறப்பு கூட்டம் நடத்தினாங்க. இதில் என்ன சொல்லி தெரிவிச்சிருந்தாங்கன்னா, காலை 7 மணி முதல் ஓய்வில் இருக்கக்கூடிய அனைத்து காவல்துறை அதிகாரிகளையும் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும். 7 மணிக்கு முதலே சுற்றறிக்கை வந்து விடப்பட்டிருக்கு. தங்களுடைய ரிப்போர்ட் வந்து 7 மணிக்கே சப்மிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தகவலை வந்து சுற்றறிக்கை மூலமாக, ஃபேக்ஸ் மூலமாக அனைத்து மாவட்ட தலைமை காவல் அதிகாரிகளிடம் கொண்டு சேர்க்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு பொறுத்தவரை சென்னையில் முழு அளவில் போலீஸ் பாதுகாப்பு வந்து போடப்பட்டிருக்கு. இயல்பு நிலை பாதிக்கப்பட்டில்லாமல் இயல்பு நிலை தற்போது சீரடைந்திருக்கு. பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவதற்கு பெரிய அளவில் ஒரு சந்தேகத்தோடு ஏற்பட்ட நிலையில் தற்போது பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை வந்து பள்ளிக்கு அனுப்பக்கூடிய சூழலை நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் போக்குவரத்து அப்படின்றக்கூடிய பேருந்துகள் வந்து முற்றிலுமாக இயங்குகிறது, எந்த பாதிப்பும் இல்லை. நேற்று நள்ளிரவு சென்னை கோயம்பேட்டிலிருந்து வெளியூருக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் வந்து இயங்கவில்லை அப்படின்ற செய்திகள்லாம் வந்துட்டு இருந்த நிலையில் தற்பொழுது அது சீரடைந்து வருகிறது. பள்ளி மாணவர்கள் தங்களுடைய பள்ளிக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் நம்ம பார்க்குறோம். இதை தொடர்ந்து பள்ளி கல்வித்துறை இயக்குநரிடம் தொடர்பு கொண்டபோது இன்று விடுமுறை எதுவும் அளிக்கப்படவில்லை, தொடர்ச்சியாக பள்ளிகள் செயல்படும், விடுமுறை எதுவும் அளிக்கப்படவில்லை என்று நமக்கு தகவல் தெரிவிச்சிருந்த நிலையில் தற்போது சென்னை பொறுத்த மட்டில் கடைகள், அதாவது இயல்பாக காலையிலே இருக்கக்கூடிய கடைகள், உணவகங்கள் தற்போது சிறு அளவில் திறக்கப்பட்டிருக்கு. இயல்பு நிலை தொடர்ச்சியாக வந்து முன்னேறிக்கிட்டு வருது என்று சொல்லலாம்.
எஸ், நன்றி லோகநாதன். நான் பார்க்கிறோம் சென்னை, மதுரை போன்ற பல நகரங்களில் வந்து சாதாரண நிலை தான் நிலவி கொண்டிருக்குங்கிறத பார்க்கிறோம். இது ஒரு புறம் இருக்க, மெடிக்கல் புல்லட்டின், இயல்பு வாழ்க்கை இதெல்லாம் ஒரு பக்கம் பேச, அண்மை செய்திகள் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்று காலை 11 மணி அளவில் நடக்கவிருக்குங்கிற செய்தி வருது. அனைத்து எம்எல்ஏக்களும் வரணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கூட்டத்தோட முக்கியத்துவம், இந்த கூட்டத்தோடைய காரணம், இதோடைய தேவை இப்பொழுது அதாவது பொதுவாக எம்எல்ஏக்களுடைய கூட்டம் எந்த மாதிரியான தருணங்கள் எல்லாம் நடக்கும் என்று சொன்னால் வந்து ஒரு சட்டமன்றம் கூடுகிறது என்று சொன்னால் சட்டமன்றம் கூடுவதற்கு முன்னால் எம்எல்ஏக்கள் கூடுவார்கள். அந்த சட்டமன்றத்தில் வந்து எந்தெந்த விஷயங்கள் பேசப்பட போகிறது, அதில் யார் யார் பேச வேண்டும், என்னென்ன திட்டங்களை, என்னென்ன தீர்மானங்களை முன்னெடுக்க வேண்டும் என்பதை போன்ற விஷயங்களை பேசுவதற்காக கூடுவார்கள். அது பெரும்பாலும் எதிர்க்கட்சிகள் தான் அதை போன்ற கூட்டங்களில் வந்து கவனம் செலுத்தும். அல்லது புதிதாக ஒரு தலைவரையோ அல்லது வேறு அதே பொறுப்பில் இருக்கிறவர்களையோ தேர்ந்தெடுப்பது என்று சொன்னால் அதற்காக வந்து அந்த கூட்டங்கள் நடத்தலாம். இப்போது இவர்கள் அழைத்திருக்கிற கூட்டம் வந்து முதல்வருக்கு அவர்கள் மீதான பிரார்த்தனை, அவர்கள் மீதான நம்பிக்கை, அவர்கள் மீதான அன்பை, அவர்கள் மீதான மரியாதையை வெளிப்படுத்துகிற கூட்டமாக, சாதாரணமான ஒரு கூட்டமாகவும் இருக்கலாம். அல்லது வேறு முடிவுகள் எடுக்கலாம். அதாவது புதிய முதல்வரை தேர்ந்தெடுப்பதா, அவர் மிகவும் முடியாத ஒரு நிலையில் இருப்பதனால வந்து இப்போ ஏற்கனவே பொறுப்புகளை, முதல்வராக அவர் நீடிக்கிறார், ஆனால் பொறுப்புகளை ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடத்தில் வந்து அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதே நீடிக்கலாம் அல்லது மாற்று ஏற்பாடுகள் செய்யலாம் என்ற ஏதாவது ஒரு கோணத்தில் அவர்கள் கூடுவதாக இருக்கும். எம்எல்ஏக்கள் தான் கூடுகிறார்கள். கட்சியினுடைய பொதுக்குழுவோ செயற்குழுவோ கூடவில்லை என்பதை வைத்து பார்க்கிற போது கட்சியில் எதுவும் மாற்றங்கள் இருக்காது. ஆனால் நிர்வாகத்தில் ஏதாவது மாற்றங்கள் வந்து ஏற்படுவதற்கு, அரசில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஆனால் அதை குறித்து முன்கூட்டியே சொல்வது எல்லாமே வந்து ஒரு ஊகமாகத்தான் இருக்க முடியும். கூட்டம் நடக்கும்போது, கூட்டம் துவங்கியதற்கு பிறகுதான் அதை குறித்த ஒரு நேற்று தினம் மாலை வந்து முதல்வருக்கு மாரடைப்பு என்கின்ற அந்த அஃபிஷியல் செய்தி வருவதற்கு முன்பு பார்த்தோம் என்றால் அதிமுக பல தலைவர்கள் வந்து அவர் இன்னும் சில நாட்கள் வீடு திரும்புவார் போன்ற செய்திகள் எல்லாம் கொடுத்து வந்ததை பார்க்கிறோம். இன்றைய தினம் இந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்துக்கு பிறகு அவங்க கிட்ட இருந்து ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வரும்னு எதிர்பார்க்கலாமா? எதிர்பார்க்கலாம். ஏன்னா இது நேற்றைக்கே வந்து இது திடீரென்று ஏற்பட்ட ஒரு பின்னடைவு தான். ஏனென்றால் எய்ம்ஸ் டாக்டர்கள் வந்து பார்த்துவிட்டு அவருடைய இது சரியாக ஃபங்க்ஷன் ஆகி கொண்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு போனதற்கு பிறகு இரவு 7-8 மணி வாக்கில் தான் இந்த விஷயம் நடந்திருக்கிறது. 4 மணியிலிருந்தே அவர்களுக்கு வந்து ஒரு நிலைமை, ஒரு கடினமான ஒரு நிலைமையில் இருந்திருக்கிறார்கள். அதை குறித்து அதனால் கட்சி தொண்டர்களுக்கு செய்திகள் அனுப்பப்பட்டிருக்கின்றன என்பதெல்லாம் இன்றைக்கு இப்போ செய்தித்தாள்களில் வந்திருக்கிறது. அதையெல்லாம் வைத்து பிறகு இன்றைக்கு நடக்கக்கூடிய கூட்டம் அந்த வகையில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் 2-3 நாட்களுக்கு முன்னால் கூட அவருக்கு இந்த சுவாச குழாயில் வந்து ஒரு சிகிச்சை அளிக்கப்பட்டு அதற்காக அவர் பேசுவதற்கு ஒரு ஒரு வால்வ் வைத்துக்கொண்டு பேசினார் என்று கூட ஒரு செய்தி வந்திருந்தது. இதில் என்னவென்று சொன்னால், இதில் மருத்துவமனைக்குள் நடப்பது என்ன என்பதை வந்து அந்த மருத்துவர்களுக்கு தான் அதை பற்றி தெரியும். அவர்கள் தகவல்களை பகிர்ந்து கொள்ளாத நிலையில் பல்வேறு விதமான ஊகங்கள், பல்வேறு விதமான வதந்திகள், அதுவும் குறிப்பாக சமூக ஊடகங்கள் என்ற ஒன்று இருக்கிற ஒரு காரணத்தினால அதன் மூலமாக விரைவாக அது பரவி கொண்டிருக்கிறது. ஆனால் அது வெறும் ஊகங்கள், வதந்திகள் என்ற அளவில் தான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த கூட்டம் நடக்கப் போவதாக கட்சியில் வந்து தெரிவித்திருக்கிறதாக சொல்கிறார்கள். அந்த கூட்டம் நடப்பதற்கான காரணம் என்னவாக இருக்கும் என்றால், நான் சொன்னதைப் போல இந்த காரணங்களில் ஏதாவது ஒன்றாக இருக்கும். ஏன்னால் இப்போது சட்டமன்றம் நடைபெறவில்லை. எனவே அரசு ரீதியாக, அரசு தலைமை ரீதியாக ஏதாவது முக்கிய முடிவுகளை எடுக்கிறார்களா, அல்லது எங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை மீண்டும் வலியுறுத்துகிறோம் என்பதை போல சொல்லப் போகிறார்களா என்பது வந்து பொறுத்து தான் பார்க்கலாம். நாம் பார்க்கின்றோம் மாநில அரசு தரப்பில் இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெறுது. ஆனால் நேற்று மாலை இந்த செய்தி வந்த பிறகே பார்க்கிறோம், கவர்னர் வந்து மகாராஷ்டிராவிலிருந்து கிளம்பி சென்னைக்கு வரார். அவர் வந்து உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்க்கு ரெகுலர் அப்டேட்ஸ் கொடுத்து வராருங்கிற செய்திகளும் வரதை பார்க்கிறோம். பிரதமர் தொடங்கி பல முக்கிய அரசியல் தலைவர்கள் மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முக்கிய அதிகாரிகள் அனைவரும் இதில் கவனம் செலுத்துறாங்கன்னு பார்க்கிறோம். சட்டம் ஒழுங்கு சீர்குலையாமல் இருக்கிறதுக்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து வரதையும் பார்க்கிறோம். ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்கள் நீண்ட காலமாக பல முக்கிய தலைவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்த காலகட்டத்திலையும் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்கும்போது இது எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சிச்சுவேஷன்? அதாவது நேற்றைக்கு இரவு இருந்த சூழ்நிலை வந்து மிகவும் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையாகத்தான் இருந்தது. அதை நான் முதலே சொன்னதை போல ஒரு நாடு முழுக்க அதனுடைய கவனம் வந்து சென்னையை நோக்கி திரும்பியது, அப்போலோ நோக்கி திரும்பியது.
அப்போது தொண்டர்கள் மிகவும் உணர்ச்சிகரமான ஒரு நிலையில் இருந்தார்கள். நீங்கள் வந்து அவர்கள் அந்த உணர்ச்சிகரமாக இருப்பதை வந்து நீங்கள் ரொம்ப எளிதாக எடுத்துக்கொண்டு விடக்கூடாது. அதை வந்து ஒரு நாடகம் என்று நீங்கள் ஒதுக்கி தள்ளிவிடக்கூடாது. ஏனென்று பார்த்தால் நேற்றைக்கு இரவு முழுக்க தொண்டர்கள் வந்து அங்கே இருந்திருக்கிறார்கள். நேற்று இரவு மழை பெய்திருக்கிறது. சென்னையில் வந்து இரவு நேரங்களில் குளிர் அதிகமாக இருக்கிறது. அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவர்கள் வந்து அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். அவரவர்களுக்கு நம்பிக்கை உரிய கடவுள்களிடம் அவர்கள் வந்து பிரார்த்தனைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் வந்து ஒரு உணர்ச்சி கொந்தளிப்பான ஒரு நிலையில் வந்து அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த கொந்தளிப்பான சூழ்நிலைக்கு தொடர்ந்து அந்த பதற்றத்தின் காரணமாக ஏதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுவிடக்கூடாது என்று நினைத்து இருக்கலாம். அதுக்கு மாநிலத்தினுடைய நிர்வாகத்திற்கு பொறுப்பு என்கின்ற முறையில் அவர் மகாராஷ்டிராவிலிருந்து அவர் கிளம்பி வந்திருக்கலாம். மதுரைக்கு சென்றிருந்த டிஜிபியும் நேற்றைக்கு கிளம்பி இங்கே வந்திருக்கிறார். 900 ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸஸ் வந்து தயாராக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே ஒரு பதட்டமான நிலை இருக்கும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் இன்றைக்கு தந்தி செய்தியாளர்கள் பல்வேறு இடங்களிலிருந்து சொல்லுகிற செய்தி அவர்கள் வாழ்க்கை இயல்பாக போய்கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதுவே ஒரு நல்ல செய்தியாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். எஸ், நாம் பார்க்கின்றோம் கர்நாடகத்திலிருந்து தமிழகத்துக்கு வரக்கூடிய பேருந்துகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன போன்ற முக்கிய செய்திகள் கர்நாடக தரப்பிலிருந்து நம்மளுக்கு வருது. இதை நம்மளுக்கு நேரடியாக பகிர்ந்து கொள்கிறார் தந்தியின் செய்தியாளர் திரு பாரதி ராஜா. வணக்கம், சொல்லுங்க. அங்கிருந்து கர்நாடகாவிலிருந்து தமிழகத்துக்கு வரக்கூடிய பேருந்துகள் நிறுத்தப்பட்டிருக்கா, இல்லை பெங்களூர்ல என்ன மாதிரி நிலைமை இருக்கு, அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் மத்தியில் என்ன மாதிரி நிலைமை இருக்கு? அதாவது நேற்று மாலை தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்து தமிழ்நாட்டில் ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டது. இதனால கர்நாடக அரசு பேருந்துகள் அதே போல எல்லை பகுதிகளில் போலீஸ் பாதுகாப்பு அதிகப்படுத்தப்பட்டது. குறிப்பாக கர்நாடக பேருந்துகள் இயக்கப்படுமா, ஏனென்றால் தற்போது அந்த காவிரி விவகாரத்துல பெரிய கலவரங்கள் நடந்தது. அதனால பேருந்துகள் இயக்கப்படுமா என்ற ஒரு சர்ச்சைக்குரியதாக இருந்தது. ஆனா இங்க கர்நாடக போக்குவரத்து அதிகாரிகள் எங்கள் போக்குவரத்தில் எந்த மாற்றமும் இல்லைன்னு நேற்று இரவு தெரிவிச்சிருந்தாங்க. அதன்படி அனைத்து பேருந்துகளும் வழக்கமான பேருந்துகளும் இயக்கப்பட்டது. எந்த விதமான அசம்பாவித சம்பவமும் நடைபெறாது என தமிழ்நாட்டில் இருக்கிற கர்நாடக போக்குவரத்து துறை அதிகாரிகள் கொடுத்த தகவல் பேரிலேயே இந்த போக்குவரத்துகள் வந்து சீராக இயக்கப்பட்டது பேருந்துகள். ஆனால் இன்று காலை 6:30 மணிக்கு திருவண்ணாமலையிலிருந்து பெங்களூரு புறப்பட்ட கர்நாடக அரசு பேருந்து மீது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் போலீஸ் எல்லைக்குட்பட்ட பகுதியில் ஒரு கல்வீச்சு சம்பவம் நடந்துள்ளது. அதாவது பஸ்ஸின் பின்புற கண்ணாடி உடைக்கப்பட்டது. இதையடுத்து மேலும் எந்த அசம்பாவித சம்பவம் நடைபெறாமல் தடுப்பதற்கு ஏதுவாக கர்நாடக அரசு போக்குவரத்து துறை உடனடியாக தமிழகத்திற்கு கர்நாடக அரசு பேருந்துகளின் சேவையை தற்காலிகமாக நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. இந்த பேருந்து இயக்க நிறுத்தம் வந்து அடுத்த சில மணி நேரங்களுக்கு, அதாவது பிற்பகலுக்கு பிறகு அங்குள்ள சூழ்நிலையை பார்த்துவிட்டு அதன் பிறகு இயக்குவதா என்பது குறித்து முடிவெடுக்கப்படும். ஆனா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகாவுக்கு வர தமிழக பேருந்துகள் எந்த பிரச்சனையும் இல்லை. கர்நாடகாவிலிருந்து எந்த பேருந்துகளும் குறிப்பாக சொல்லணும்னா KSRTC இங்க வந்து ஒரு 3 விதமான போக்குவரத்து கழகங்கள் உள்ளன. அதாவது வடமேற்கு போக்குவரத்து கழகம், இந்த தென்மேற்கு போக்குவரத்து கழகம், அதே போல கர்நாடக அரசு பேருந்து போக்குவரத்து. இந்த 3 பேருந்து போக்குவரத்து கழகத்துல நமக்கு தமிழ்நாடுக்கு பெரும்பாலும் இயக்கப்படுவது இந்த KSRTC, அதாவது கர்நாடக போக்குவரத்து கழகம் மட்டுமே. இந்த டிப்போக்கள் என்ன அதிக அளவிலான பேருந்துகள், சுமார் 600 பேருந்துகள் இயக்கப்படுது. இந்த 600 பேருந்துகள் இப்போது முற்றிலுமாக இந்த இயக்கம் தற்காலிகமாக தடை செய்யப்பட்டது. இது தவிர தமிழக முதல்வர் உடல்நலம் பாதிப்பு குறித்த தகவல்களால் கர்நாடகால தமிழர்கள் வாழும் பகுதியில் அதிகமான போலீஸ் பாதுகாப்பு, அதாவது கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு, எந்த விதமான அசம்பாவித சம்பவங்களோ நடைபெறக்கூடாது என்பதற்காக கர்நாடக டிஜிபி ஓம் பிரகாஷ் அவர்கள் நேற்று நள்ளிரவே ஒரு உத்தரவை போட்டிருக்கார். அதாவது தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியில் கூடுதல் பாதுகாப்பு அளிக்கணும் அப்படின்ற அந்தந்த மாவட்ட காவல்துறைக்கு கேட்டுக்கொண்டிருக்கார். நன்றி பாரதி ராஜா. நாம் பார்க்கின்றோம் கர்நாடகத்தில் பேருந்து மேலும் கல்வீச்சு நடந்திருக்கு. தற்காலிகமாக கர்நாடகா பேருந்துகள் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. தமிழகத்து அரசு பேருந்துகள் கர்நாடகா செல்வதில் தடையில்லை என்ற செய்தியும் பார்க்கின்றோம். கர்நாடக முதல்வர் சித்தராமையா உட்பட பலர் வந்து ட்விட்டரில் முதல்வருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க, பூரண குணம் அடையணுங்கிற செய்தியும் பார்க்கிறோம். முதல்வருக்கு திடீர் உடல்நல பின்னடைவு ஏற்பட்டதை தொடர்ந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு பல கட்சி தலைவர்கள் வந்து கருத்துக்களை தெரிவித்த வண்ணம் உள்ளனர். தந்தி தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக பல கட்சி தலைவர்கள் அளித்த கருத்துக்களை இப்பொழுது பார்க்கலாம். முதலமைச்சர் உடல்நிலை மிகவும் உச்சிவெளி வந்து நேற்று முதல் தீவிர சிகிச்சையில் இருப்பதாக தகவல் வந்தது. அவர் உடல் நலம் பற்றி முழுமையாக குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அவர் வீடு திரும்புவார் என்ற நம்புகிறோம். தமிழக முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்னும் ஒரு வாரத்தில் மீண்டும் நல்ல குணமாகி இல்லம் திரும்புவார்கள் என்ற செய்தி அறிந்து நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைந்தோம். ஆனால் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டிருக்கிறது
என்ற செய்தி அறிந்து மிகவும் வேதனை அடைந்தோம். இந்த வேதனையானது நல்ல ஒரு பிரார்த்தனையை செய்யும்படியாக நமக்கு இறையருள் தூண்டியது. பிரார்த்தனை செய்தோம். இந்த நிலையிலே இரவு ஒரு சிறு அறுவை சிகிச்சை நடைபெற்றிருக்கிறது என்ற செய்தியும், அந்த அறுவை சிகிச்சையானது ஆஞ்சியோகிராம் மாதிரி என்ற நிலையையும் தெளிவுபடுத்தி இருக்கிறது. தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இரவையும் பகலாக்கி இந்த சமுதாயத்திற்கு பல்வேறு வகையான நல்ல வாழ்வை இந்த மக்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். தமிழக மக்கள் அனைவருமே பல்வேறு துறைகளிலே இருக்கின்ற மக்கள் மன நிறைவோடும் மன நிம்மதியோடும் மகிழ்வோடும் வாழ்கிறார்கள் என்ற செய்தியை நாம் தெளிவாக தெரிந்து கொண்ட பிறகு முதலமைச்சர் அவருடைய நல்ல ஆட்சி திறன் தொடர்ந்து திகழ வேண்டும். இந்த நிலையிலே நம்முடைய மக்கள் அனைவரும் இந்த பிரார்த்தனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே எந்த ஒரு பதற்றமும் இந்த சமுதாயத்தில் ஏற்படக்கூடாது என்பது மாத்திரமல்ல, எல்லோரும் அமைதி காக்க வேண்டும். தமிழகத்திலே இருக்கிற இந்த மக்கள் அனைவரும் அம்மா அவர்கள் என்ன விரும்பினார்களோ, என்ன திட்டத்தை செயல்படுத்தினார்களோ, அந்த திட்டங்கள் முழுவதும் சரியான வகையிலே நிறைவேறத்தக்க அளவுக்கு மக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும். அரசு அலுவலர்கள், காவல்துறையினர் எல்லோருக்கும் மக்கள் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்பது மாத்திரமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கோடிக்கணக்கான செயல் வீரர்கள், தொண்டர்கள் அனைவரும் அமைதி காக்க வேண்டும். இறைவனுடைய பேரருள் அம்மா அவர்களுக்கு நன்றாகவே இருக்கிறது. முதல்வர் உடல்நிலை சீராக உள்ளது என்கின்ற செய்தியானது இப்போது எல்லோருக்குமே ஒரு மன நிறைவை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து அந்த நிலை ஏற்பட வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த பிரார்த்தனையானது நிச்சயமாக நிறைவேறும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய பிரார்த்தனை நடக்கட்டும். பொது நிலைமைப்படி சிகிச்சை முறையும் பரிசோதனை முறையும் செய்ததாக கேள்விப்படுகிறேன். குறிப்பாக ஆன்ஜியோ போன்ற பரிசோதனைகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பரிசோதனைகள் வெற்றிகரமாக நடைபெற்று கொடுக்கும் சிகிச்சைக்கு அவர்கள் உடல் பலன் பெற்று அவர்கள் மீண்டும் உடல்நலம் பெற்று வர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன். இத்தகைய சிகிச்சை மருத்துவ பின்னடைவுக்கு பின்பும் இதை போல சிகிச்சைகள் சில பேருக்கு பலனடைந்து அது வெற்றிகரமாக அவர்கள் மீண்டு வருவதற்கு உதவி செய்திருக்கிறது. அதே போல முதலமைச்சர் அவர்களுக்கும் தற்போது நடைபெற்றிருக்கும் சிகிச்சையும் பரிசோதனையும் வெற்றிகரமாக அமைந்து அவர் சுகம் பெற வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். பல நேரங்களில் மருத்துவத்தில் பல நிகழ்வுகள் இப்படி நடந்திருக்கிறது. அப்படிப்பட்ட அதிசயத்தக்க நிகழ்வாக அவர் பூரண குணமடைய வேண்டும் என்று உள்ளுணர்வோடு நான் விரும்புகிறேன், பிரார்த்திக்கிறேன். அவர்கள் கட்சியை சார்ந்தவர்கள் நம்பிக்கையோடு எப்பொழுதும் போல பிரார்த்தனை செய்ய வேண்டும். கூட்டு பிரார்த்தனைக்கு எப்பொழுதுமே ஒரு மதிப்பு உண்டு, பதில் உண்டு. அதனால் அதிலும் ஈடுபட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். என்னை பொறுத்த மட்டில் நேற்றைய தினம் இதை கேள்விப்பட்டதிலிருந்து நான் ஜெர்மனி நாட்டிற்கு செல்வதாக இருந்ததை நான் ரத்து செய்துவிட்டு தற்போது சென்னை வந்து கொண்டிருக்கிறேன். விமான நிலையத்தில் இருக்கிறேன். முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் குணமடைந்து வீட்டுக்கு திரும்பி வந்துருவாங்கன்னு எல்லாரும் காத்துட்டு இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி திடீர்னு ஒரு நியூஸ் நேற்று வந்தது. அவங்களுக்கு கார்டியக் அரெஸ்ட் வந்திருக்கு. கஷ்டமா இருக்கு கேட்கறதுக்கு. எனக்கு ஒரு பெண்ணாக அவங்கள கண்டிப்பாக எல்லாரும் ஒரு பெண்ணை பார்க்கும்போது எல்லாருக்கும் அவங்க மேல இருக்கிறது ஒரு மரியாதை, தனி மரியாதை இருக்கு. நானும் அப்படிதான் ஒரு பெண்ணை அவங்கள பார்க்கும்போது அவங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா முழுவதும் எல்லாரும் அவங்களுக்காக கடவுள் வேண்டிக்கிறாங்க.
ஹாஸ்பிட்டல்லேருந்து அந்த ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க, கடவுள் வேண்டிக்கிங்கன்னு சொல்லிட்டு. அம்மையா ஜெயலலிதா அவர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க ஷி ஹஸ் ஆல்வேஸ் பீன் அ ஃபைட்டர். எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அது எப்படியாவது அதுலேருந்து மீண்டும் மறுபடியும் வர்றது நம்ம பார்த்துருக்கோம். அரசியல் ரீதியாக இருக்கட்டும், பர்சனலாக இருக்கட்டும். இதுக்கு முன்னாடி ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த முறையும் கண்டிப்பாக இது எல்லாத்தும் ஒரு எதிர்நீச்சல் போட்டு மீண்டும் வந்துருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு. வரணும், அதை தான் எல்லாரும் பிரார்த்தனைக்கிறோம். நமது முதல்வர் அவர்கள் கடந்த 2 மாத காலமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பெற்று தீவிர சிகிச்சையில் இருந்தார். அவர் முழுமையாக உடல்நலம் பெற்றுவிட்டார், தேறிவிட்டார், வீடு திரும்பலாம் எப்போது வேண்டுமானாலும் என்று அப்போலோ மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டது நமக்கு ஆறுதலை தந்தது. ஆனால் திடீரென்று முதல்வர் உடல்நலத்தில் மீண்டும் பின்னடைவு, மாரடைப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று தகவல்கள் பரவியிருப்பது பெரும் அதிர்ச்சியை தருகிறது. ஒட்டுமொத்த தமிழகமும் முதல்வர் அவர்கள் உடல்நலம் பெற வேண்டும் என்று இன்றைக்கு பிரார்த்திக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய உடல்நலத்தில் பின்னடைவு ஏற்பட்டிருப்பது வேதனை அளிக்கிறது. தமிழக அரசியல் களத்தில் தனக்கென்று ஒரு தனி இடத்தை நிறுவியவர். ஆணாதிக்கம் நிறைந்த இந்த சமூக கட்டமைப்பில் ஒரு பெண்மணியாய் நின்று இந்த அரசியலில் ஏராளமான சவால்களை எதிர்கொண்டு நெருக்கடிகளை சமாளித்து சரித்திரம் படைத்திருப்பவர் நம்முடைய முதல்வர் அவர்கள். அவர் மீண்டும் உடல்நலம் பூரணமாக குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும், ஆட்சி அதிகாரத்தை அவர் தொடர்ந்து நல்ல முறையில் நிர்வகிக்க வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் மட்டுமின்றி அனைத்து தரப்பினருமே விரும்புகிறோம். குடியரசுத் தலைவரிலிருந்து கடைசி மனிதன் வரையில் முதல்வர் உடல்நலம் பெற வேண்டும், விரைவில் குணம் பெற வேண்டும் என்று வேண்டுதல் செய்யக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அவர்களோடு இணைந்து லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நானும் முதல்வர் விரைவில் குணமடைய வேண்டும், வீடு திரும்ப வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2006 கூட்டணி வைத்துக் கொண்ட போது அவரோடு பழகுகிற, உரையாடுகிற வாய்ப்பை நான் பெற்றேன். என் மீதும் இந்த இயக்கத்தின் மீதும் மிகுந்த மதிப்பு கொண்டிருந்தவர், மதிப்பு வைத்திருப்பவர் முதல்வர் அம்மையார் அவர்கள். அந்த நாட்களை என்றென்றும் விடுதலை சிறுத்தைகள் நினைத்து பார்க்கும். இந்த இயக்கத்தின் வளர்ச்சியை பெரிதும் விரும்பியவர். அத்தகைய முதல்வர் அம்மா அவர்கள் மீண்டும் பூரண குணம் பெற வேண்டும், ஆட்சி நிர்வாகத்தை அவர் தொடர்ந்து வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நான் நெஞ்சார வாழ்த்துகிறேன். ஒட்டுமொத்த தமிழக மக்கள் மட்டுமின்றி புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழும் தமிழர்களும், குறிப்பாக ஈழத் தமிழர்களும் முதல்வர் நலம் பெற வேண்டும் என்று தாம் நம்பும் இறைவனிடத்தில் பிரார்த்திக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நாம் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே தமிழ் மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க, வேண்டுதலுக்கு இணங்க, பிரார்த்தனைக்கு இணங்க அவர் விரைவில் உடல்நலம் பெற வேண்டும் என்று நான் விழைகிறேன். அவர் உடல்நலம் பெற்று திரும்புவார் என்கிற நம்பிக்கையோடு பிரார்த்தனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் நம்பிக்கை வீண் போகாது என்று நான் நம்புகிறேன். தமிழக முதலமைச்சர் செல்வி அம்மா அவங்க காலையில அந்த செய்தி கேட்ட உடனே எங்களுக்கு ரொம்ப ஒரு வருத்தமாக இருந்துச்சு. அவங்க தமிழகத்துல முதலமைச்சராக எத்தனையோ முறை, இந்த உலகத்திலேயே எத்தனையோ பெண்மணிகள் இந்த பதவிகளை பெற்றிருக்காங்க. இருந்தாலும் இந்த அம்மாவுடைய தைரியங்கள், அவங்களுடைய அரசியலுடைய நாகரிகங்கள் எல்லாமே ஒரு சிறப்பாக எந்த ஒரு முதலமைச்சரும் எடுக்காத நடவடிக்கைகளை வீரமாக அவங்க பணியாற்றி தமிழகத்தை ஆண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக நீலகிரி மாவட்டத்தில் வாழும் பழங்குடி மக்கள் அனைவரும் சார்பாக தோழர்கள், முக்கியமாக தோழர்கள் எங்க கோயில் எல்லாம் பிரார்த்தனை பண்ணியிருக்கிறோம். முத்தநாடு மந்தையில அந்த அம்மாவுக்காக வேண்டுதல் பண்ணியிருக்கோம், சிறப்பு பூஜைகள் நடத்தியிருக்கிறோம். அதுக்காக அவங்க மீண்டும் முதலமைச்சராக பதிவேற்று தமிழகத்தை ஆள வேண்டும்
இனியும் பல ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய சார்பாக தெரிவித்துக் கொள்றோம். பொது வாழ்வில் பலரின் கருத்துக்களை பார்த்தோம். முதல்வரை பற்றி இருக்கக்கூடிய பொதுவான கருத்து பார்த்தீங்க என்றால் தைரியமான பெண்மணி, ஒரு பலமான மனதளவில் ஒரு பலமான பெண்மணி அப்படின்னு. இதையும் அவர் மீண்டு வருவார் அப்படிங்கிறது தான் எல்லாரோட நம்பிக்கையாக இருக்குது. உங்களுடைய இறுதி கருத்துக்கள்? என்னுடைய நம்பிக்கையும் அதுதான். ஏனென்றால் இதில் வந்து பார்த்திங்கன்னா பல லட்சக்கணக்கான மக்களுடைய அன்பை பெற்றவர். அதில் யாருக்கும் சந்தேகங்கள் இருக்க முடியாது. அவருடைய அரசியல் பற்றின விமர்சனங்கள் இருக்கலாம், அவருடைய நடவடிக்கைகள் பற்றின விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் பல லட்சக்கணக்கான மக்களுடைய அன்பை பெற்றவர் என்பது மீண்டும் மீண்டும் பல முறை நிரூபணமாகி வருகிறது. நேற்றைக்கு கூட மருத்துவமனையில் இருக்கிறத பார்த்தோம், மருத்துவமனை வாசலில் நடந்த விஷயங்களை பார்த்தோம். அவர்கள் எல்லோரும் ஒரு பிரார்த்தனை செய்வது என்கின்ற ஒரு நிலையில் இருக்கிறார்கள். ஒரு நாட்டினுடைய மிக முக்கியமான தலைவர்கள், பல்வேறு தரப்பில் இருக்கக்கூடியவர்களுடைய அவர் நலம் பெற வேண்டும் என்கின்ற அந்த கருத்தை தெரிவிக்கக்கூடிய செய்திகள் வந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். மிகச்சிறந்த மருத்துவ முறைகள், மருத்துவ நடவடிக்கைகள், சிகிச்சை அவருக்கு அளிக்கப்பட்டு வருகிறது. அவரே மனதளவில் ஒரு வலுவான ஒரு பெண்மணி, பல போராட்டங்களை போராடி வென்றவர். அவர் அவருடைய வாழ்க்கை ஒரு ரோஜா பாதையில் நடப்பதைப் போல் அது இருந்தது இல்லை. இந்த எல்லா ஃபேக்டர்ஸும் சேர்ந்து ஒரே நேரத்தில் வேலை செய்கிற போது அவர் நிச்சயமாக அது பலனளிக்கும். அது மீண்டு வருவார் என்கின்ற நம்பிக்கை தான் எனக்கும் இருக்கிறது. இந்த நேரத்தில் மக்கள் கொஞ்சம் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும். அன்பினுடைய வெளிப்பாடு என்பது நாம் யார் மீது அன்பு செலுத்துகிறோமோ அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்களோ அதை போல் நடந்து கொள்வது தான் அன்பினுடைய வெளிப்பாடு. மிக நெருக்கடியான சூழல்கள் வந்தபோது, மிக சிக்கலான அந்த கிரைசிஸ் வந்த போதெல்லாம் பார்த்திங்கன்னா முதல்வர் அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறார். அவர் ஆர்ப்பாட்டமாக ஒரு கொதித்து போய் பேசுவதை போன்ற அல்லது அதை போன்ற செய்திகள்லாம் இல்லை. அதை மக்கள் அதை பார்த்ததில்லை. அதே போல் மக்களும் இந்த நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் அமைதி காத்து அவர்கள் தங்களுடைய பிரார்த்தனைகளை செய்து கொண்டிருந்தால் அதற்கு நிச்சயம் பலன் இருக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். எஸ், நாம் பார்க்கின்றோம் நேற்று மாலை அவருக்கு உடல்நிலையில் திடீர் பின்னடைவு ஏற்படுகிறது. ஆனால் அதை தொடர்ந்து தீவிர மருத்துவ சிகிச்சை, தீவிர கண்காணிப்பில் தான் முதல்வர் இருந்து வருகிறார் என்ற செய்திகள் தான் வந்து கொண்டிருக்கிறது. எந்த விதமான அன்வெரிஃபைட் ரிப்போர்ட்ஸையும் யாரும் ஷேர் செய்ய வேண்டாம், அந்த செய்திகளை நம்ப வேண்டாம் என்ற ஒரு ரிக்வெஸ்ட்டை தான் நம்மளும் வைக்கின்றோம். அது மட்டுமின்றி நாம் பார்க்கின்றோம் மருத்துவமனையிலிருந்து வரக்கூடிய அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே நம்ப வேண்டும் என்று. இது மட்டும் இல்லாமல் பல அரசியல் தலைவர்கள், சமூக சோஷியல் லைஃப்பில் இருக்கக்கூடிய பல தலைவர்களும் முதல்வர் உடல்நிலை பெற்று தீர்வு ஏற்படும் பிரார்த்தனை வைக்கின்றதையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் பல முக்கிய செய்திகள் மற்றும் அப்டேட்ஸ் இந்த விஷயத்தை குறித்து பெறுவதற்கு தந்தி டிவியுடன் தொடர்ந்து இருந்திருங்கள். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மூத்த பத்திரிகையாளர் திரு மாலன் அவர்களுக்கு நன்றி. பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.